இரண்டாவதாக, தேங்க் காட் ஃபார் காட்ஸ் பிளான். உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய திட்டங்களுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். பல நேரங்களிலே நாம் திட்டங்களை தீட்டுகிறோம், ஆனால் தோற்று போகிறது. ஆனால் தேவ திட்டங்களும் தேவ தீர்மானங்களும் ஒரு நாளும் தோற்று போவதில்லை. இட் நெவர் ஃபெயில்ஸ். பல நேரங்களில் நம்முடைய திட்டங்கள் யாவுமே ஒரு குறுகிய கண்ணோட்டம். ஆனால் தேவனுடைய திட்டங்கள் எல்லாமே தொலைநோக்கு பார்வை. நாம் நிகழ்காலத்தை திட்டமிடுகிறோம், தேவன் வருங்கால திட்டமிடுகிறார். எனவேதான் பவுல் சொல்கிறான், நான் குறைந்த அறிவு உள்ளவன். அன்பானுடைய உங்கள் திட்டங்களும் தீர்மானங்களும் நிகழ்காலத்தை நோக்கி இருக்கிறது. ஆனால் தேவ திட்டமும் தேவ தீர்மானம் எதிர்காலத்தை நோக்கி இருக்கிறது. எனவே உங்கள் திட்டங்கள் வேறு, அவர் திட்டங்கள் வேறு. இரண்டாவதாக நான் சொல்ல நம்புகிறேன், அன்பானவர்களே, உங்கள் திட்டங்கள் அறிவை சார்ந்தது, தேவனுடைய திட்டங்கள் ஆவியானவரை சார்ந்தது. உங்கள் திட்டங்கள் அன்பானவர்களே அறிவை மையமாய் கொண்டது, தேவ திட்டங்கள் ஆவியானவரை மையமாய் கொண்டது, நித்தியத்தை மையமாய் கொண்டது. ஒரு சின்ன கேள்வி, உங்கள் திட்டங்கள் எப்படிப்பட்டது? அவன் சொன்னானே, என் கலைஞர்களை பெரிதாக கட்டுவேன், எடிப்பேன், பெரிதாக்குவேன், அநேக நாட்களுக்கு நான் அதை பலனை புசிப்பேன். தேவன் சொன்னார், மதிகேடனை இந்த ராத்திரியிலே. அப்படியானால் அவனுக்கு அடுத்து நடக்க போறது நமக்கு தெரியாது. அநேகருக்கு அதாவது நிகழ்காலம் தான் தெரியும், ஆனால் வருங்காலம் தெரியாது. ஒரு பக்தர் இப்படி சொன்னார், மை ஃப்ரெண்ட் நோஸ் மை பாஸ்ட் டைம், ஐ நோ மை பிரசன்ட் டைம், பட் மை காட் நோஸ் ஆல் த டைம். என் நண்பனுக்கு கடந்த காலம் தெரியும், எனக்கு நிகழ்காலம் தெரியும், என்னை படைத்தவருக்கு 3 காலங்களும் தெரியும். நிறைய பேருக்கு புரியல. God has a best plan in your life. Not only best, the plan that be profitable, பயனுள்ள, ப்ரொடக்டிவ், பெருக்கமுள்ள, முன்னேறக்கூடிய ஒன்றை கற்று வைத்திருக்கிறார். ப்ரொடக்டிவ், ப்ரோக்ரஸிவ், பொசசிவ். திட்டங்கள் சூழ்நிலை கட்டுப்படுத்தும். ப்ரொடக்டிவ் பெருகும், ப்ரோக்ரஸிவ் முன்னேறச் செய்யும். உங்கள் திட்டங்கள் எந்த திட்டங்களும் அந்த நேரத்துக்கு சிறப்பாய் தோன்றும், ஆனால் எல்லாமே ஷேட்டர்ட், நிலைக்குலைய வைக்கும். அது ஒன்றுமில்லாமல் ஆக்கும். தெய்வ திட்டங்கள் நிரந்தரமானது, மேன்மையானது. தேவனுடைய திட்டங்களை குறித்து திருமறை சொல்லுகிறது. அன்பானுள்ளே, அந்த எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 வசனம். அந்த திட்டங்கள் எப்படிப்பட்டது என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது, இட் மேக்ஸ் யூ இஸ் இமேஜ். அதில் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் தேவனை, அதாவது தேவனை பின்பற்றுவர்களாக. அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அது ஒரு வார்த்தை அன்பானவர்களே, உங்கள் தேவன் காட்ஸ் பிளான் என்னவென்றால் உங்களை அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் மாற்ற வேண்டும். இதைத்தான் ரோமரில் வாசிக்கிறோம். அவர் சாயலுக்கு ஒப்பாய் மாற்றுவது மட்டுமல்ல, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. 1 யோவான் 3:1-2-3 ஆகிய வசனங்கள். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1-2-3 அந்த வார்த்தை தேவனுடைய திட்டங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பிதாவானவர் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது. யூ டோன்ட் நோ தட். அடுத்து மட்டுமல்ல, அதாவது 2ஆம் வசனம், இப்படி தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், நீ விதமாய் இருப்போம் என்று வெளிப்படவில்லை, ஆகிலும் அவர் வரும்போது அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கும். இட்ஸ் a God's plan. அவருக்கு ஒப்பாக, the image of God, அவருடைய சாயலாய் அவருக்கு ஒப்பாகவே அவரை போலவே மாற்ற வேண்டும் என்று. அதான் காட்ஸ் பிளான். நம்ம திட்டங்கள் எல்லாமே சுயத்தை மையமாய் கொண்டது, என்னுடைய அறிவை மையமாய் கொண்டது, ஆற்றலை மையமாய் கொண்டது, மனிதர்களை மையமாய் கொண்டது. ஆனால் தேவ திட்டங்கள் தேவனை மையமாய் கொண்டது. தேங்க் ஃபார் காட்ஸ். யோசித்து பார்த்தீங்களா? அவரை போல, டு பி இஸ் லைக்னஸ், அவரை போல, அவருடைய சாயலுக்கு, அவருடைய முன்குறிப்புக்கு, அதாவது அவரை போல மாற்ற விரும்புகிறார். அதான் தேவ திட்டங்கள். ஒருவேளை என் அன்பு தேவ பிள்ளையே, திட்டங்கள் தோல்வியடைந்திருக்கலாம், திட்டங்களை ஏமாற்றம் இருக்கலாம். தட்ஸ் குட். அந்த ஏமாற்றங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். ஏமாற்றங்கள் இல்லை என்றால் மாற்றங்களே இல்லை. அந்த ஏமாற்றத்துல எடுத்துருங்க. உங்களை ஒவ்வொரு ஏமாற்றம் ஒருவனை இழந்திருக்கலாம், இல்லை, ஒன்றை ஆதாயம் பண்ண போறீங்க. பிலிப்பியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், எனக்கு லாபமா இருந்த எவைகளோ அவைகளை நஷ்டம் என்று எண்ணுகிறேன். நஷ்டம். 8ஆம் வசனத்துல ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறேன்.
ரெண்டு எதிர்மறையான வார்த்தை. நஷ்டம் என்று எண்ணுகிறேன், ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறேன். இத்தனை மேன்மையான வார்த்தை. நஷ்டம், ஆனால் ஒரு ஆதாயத்தை நான் அடைகிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, ஒரு நஷ்டத்தின் மத்தியிலே ஒரு ஆதாயம். இதுதான் காட்ஸ் பிளான். அது மட்டுமல்ல, நீ நினைக்கிறது போல ஒவ்வொரு நாளும் உன் நஷ்டத்திலே ஒரு லாபத்தை உண்டு பண்ணுகிறார். பி தேங்க்ஃபுல் ஃபார் த சுப்ரீம் சேவியர். எவ்வளவு பெரிய ஆண்டவர் கவனியுங்கள். அவரை போல டு லைக்னஸ், அவருடைய சாயலுக்கு ஒப்பாக உங்களை முன்குறித்திருக்கிறார். தட்ஸ் காட்ஸ் பிளான். ஒரு தோல்வி பரவாயில்லை, ஒரு ஏமாற்றம் பரவாயில்லை, ஆனால் அவருடைய பிளான் நிச்சயமா ஜெயிக்கும். உங்க பிளான் என் பிளான் தோற்று போகும், ஆனால் காட்ஸ் பிளான் தி பெஸ்ட். தோற்று போகாது, வெற்றி பெறும். மூன்றாவது நான் சொல்ல விரும்புகிறேன், காட்ஸ் ப்ராசஸ். அவர் வைத்திருக்கிற செயல்முறைகள். நம்முடைய செயல்முறை வேறு, அவருடைய செயல்முறை வேறு. நம்முடைய செயல்முறைகள் எல்லாம் தோற்று போகும், என்னுடைய செயல்முறை தோற்று போகாது. நீ மனிதன் எத்தனையோ கண்டுபிடிக்கிறாங்க, ஆனால் தோற்று போகுது. ராக்கெட், விண்கலம் வெடித்து சேருகிறது. அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம், ஆனால் காட்ஸ் ப்ராசஸ் நெவர் ஃபெயில். அவருடைய செயல்முறை திட்டங்கள் ஒரு நாளும் மாறாது. மனிதனுடைய எத்தனையோ கண்டுபிடிப்புகள் தோற்று போகிறது. உங்களுக்கு ஊடகத்தில் பார்க்கலாம், விண்வெளி அந்த பிரயாசங்கள் எத்தனையோ. இவன் இந்த மின்சாரத்தை கண்டுபிடித்தவர்கள் கண்டுபிடிப்பு ஆயிரம் முறை தோற்று போயிருக்கிறார். ஆனால் ஒன்று சொல்ல போகிறேன், யுவர் ப்ராசஸ் மே ஃபெயில், பட் காட்ஸ் ப்ராசஸ் நெவர் ஃபெயில். உங்கள் செயல்முறைகளும் உங்கள் திட்டங்களும் உங்களுடைய உங்களுக்கு தோன்றுகிற அறிவும் தோற்று போகும். காட்ஸ் ப்ராசஸ் நெவர் ஃபெயில். அடுத்து இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய உணர்ச்சிகள் சில நேரங்களில் நம்ம உங்களை ஏமாற்றோம். உங்களுடைய உணர்ச்சிகளை ஏமாற்றுவோம். காட் இஸ் எ ப்ராசஸ். உங்களுடைய உணர்ச்சி உங்களை ஏமாத்திரும், அந்த தேவனுடைய உணர்ச்சி ஏமாத்தே செய்யாது. பல நேரம் நம்முடைய உணர்ச்சிகளை நம்ம ஏமாத்தியது இல்லையா? உங்களுக்கு புரிய வைக்கிறேன். கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும். உணர்ச்சி ஏமாத்துது. அழகு பார்க்குது, வசதி பார்க்குது, அந்தஸ்து பார்க்குது, கலர் பார்க்குது, கேஷ் பார்க்குது, காஸ்ட் பார்க்குது. கடைசியில் பார்த்தா வாழ்க்கை குழப்பம். ஒரு வருடம் கூட இந்த திருமணம் நீடிக்கவே இல்லை. அழகை பார்த்தான், வசதியை பார்த்தான், ஆடம்பரங்களை பார்த்தாங்க. அது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ரெண்டு பேருக்குமே பொருந்தும். பட் இட் கேனாட் ஸ்டே ஃபார் லாங் டைம். வாழ்க்கையே குழப்பம், கடைசி விவாகரத்து. தட்ஸ் எமோஷனல் டிசிஷன். திரும்ப சொல்ல, உணர்ச்சிகளை நம்பி தீர்மானம் பண்ணாதீங்க, ஆண்டவரை நம்பி தீர்மானம் பண்ணுங்க. உணர்ச்சிகளை நம்பி தீர்மானம் பண்ணின லோத்து ஒன்றும் இல்லாமல் போனான். தேவனை நம்பி தீர்மானம் பண்ணின ஆபிரகாம் இன்றைக்கு வாழ்கிறான். யுவர் எமோஷனல் மே ஃபெயில், பட் காட்ஸ் ப்ராசஸ் நெவர் ஃபெயில். அவருடைய செயல்திட்டங்கள் ஒரு நாளும் மாறவே மாறாது. ஏனென்றால் கவனியங்கள், நம்முடைய செயல்திட்டங்கள் அறிவினால் செய்யப்படுகிறது. தேவ திட்டங்கள் ஆவியானவரால் செய்யப்படுகிறது. தோற்று போகாதவர், ஒரு நாளும் he never fails. ஆவியானவர் அவருடைய கிரிகள் தோற்று போகாது, அவருடைய செயல்முறைகள் தோற்று போகாது. கவனியங்கள் அன்பானவர்களே, நம்முடைய செயல் திட்டங்கள் தேவனை தூரப்படுத்துகிறது. தேவனுடைய செயல் திட்டங்கள் தேவனை கிட்டி சேர்க்கிறது. புரிய நினைக்கிறேன். நம்முடைய செயல் திட்டங்கள் தூரப்படுத்துகிறது, ஆனால் தேவ திட்டங்கள் நம்மை கிட்டி சேர்க்கிறது. இட் draw near to Christ. இன்னும் 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 நம்மை கிட்டி சேர்க்கிறது. எத்தனை பெரிய மேன்மை, எத்தனை பெரிய ஆசீர்வாதங்கள். It draws near to Christ. Your process will away from God. எத்தனையோ திட்டங்களை நம்ம பார்க்கிறோம், நம்மளை தூரப்படுத்தி விடுகிறது. ஆனால் தேவ திட்டங்கள் நம்மை தேவனோடு கிட்டி சேர பண்ணுகிறது. உங்கள் திட்டங்கள் உங்களை மகிமைப்படுத்தும், தேவ திட்டங்கள் தேவனை மகிமைப்படுத்தும். புரிய நினைக்கிறேன். உங்கள் திட்டங்கள் உங்களை மகிமைப்படுத்த, நான் சாதிச்சுட்டேன், நான் களஞ்சியங்களை கட்டினேன், பெரிதாக்கினேன், என் நிலை நன்றாய் விளைந்தது. ஆல்வேஸ் குளோரிஃபை யுவர் செல்ஃப். ஆனால் தேவ திட்டங்கள் என்றைக்குமே தேவனை மையப்படுத்தும். சின்ன கேள்வி, உங்கள் திட்டங்கள் உங்களை மையப்படுத்துகிறதா, தேவனை மையப்படுத்துகிறதா? நான் கட்டின மகாபிரிய பாவிலோ, நான் கட்டின பெரிய ஊழியம் இல்லை, என் பிரசங்கம், என் ஞானம், என் பாடல் இல்லை. உங்கள் திட்டங்கள் உங்களை மையப்படுத்தும், தேவ திட்டங்கள் தேவனை மையப்படுத்தும். அது 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 நித்தியத்தில் உங்களுக்கு மகிமை கொண்டு வரும். அதான் தேவ திட்டங்களுக்கும் உங்கள் திட்டங்கள் உள்ள வித்தியாசம். உங்கள் திட்டங்கள் உங்களை மையமாய் கொண்டது, உங்களை மையப்படுத்தும். தேவ திட்டங்கள் தேவனை மையப்படுத்தும். உங்கள் திட்டங்கள் இக்காலத்தை மையமாய் கொண்டது. தேவ திட்டங்கள் அன்பானவர்களே
வருங்காலத்தை மையமாய் கொண்டது. எனவே அந்த வார்த்தை சொல்லுகிறது இக்காலத்திலே, ரோமர் 8:18, இக்காலத்து. ஆனால் தேவ திட்டங்கள் அன்பார்களே உங்கள் திட்டங்களுக்கு ஈடு இணையற்றது. அதுல ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. உங்கள் திட்டங்கள் எல்லாம் அதுக்கு ஒரு முடிவு உண்டு. ஆனா தேவ திட்டங்கள் முடிவே இல்லை. அதுல ஒரு அழகான வார்த்தை ரோமர் 8:18, அவைகள் தேவனுடைய உங்களுடைய மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். It cannot be compared with any other things. The glorious one, grand one, good one. தேவ திட்டங்கள் மகிமையானது, மேன்மையானது, மகத்துவமானது. மூன்றாவது சொல்ல விரும்புகிறேன், thank God for the proclamation. அவருடைய அந்த சவால். அவர் கேட்கிறார், யார் உனக்கு எதிராக இருப்பவன் யார்? அன்பானுடைய தேவன் சொல்லும் போது திரும்ப திரும்ப, அதாவது யார் அப்படியானால் அந்த யார் என்ற வார்த்தையிலே கவனிங்கள், வெற்றி இருக்கிறது. யார் எதிராக இருக்க தோற்று, அந்த யார் இந்த திரையில் பாருங்கள், யார் அப்படியானால் நோ மேன் கேன் ஸ்டாண்ட் அகேன்ஸ்ட் யூ. உங்கள் திட்டங்களுக்கும் உங்கள் தீர்மானங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் அப்படியானால் அவருக்கு முன்பாக எல்லாமே தோற்று போகிறது. காரியங்கள் தோற்று போகிறது, நீங்கள் ஜெயமடைகிறீர்கள். இரண்டாவது சொல்ல நம்புகிறேன், யார்? அதுல ஒரு இரண்டாவது கேள்வி, தேவ திட்டங்களுக்கு எதிராக யார் நிற்க முடியும்? இந்த அன்று முதல் இன்று வரை கிறிஸ்து எதிர்ப்பாளர்கள் எத்தனையோ பேர் தேவ திட்டங்களுக்கு எதிராக இருந்தார்கள், ஒன்றும் இல்லாமல் போனது. ஹிட்லர் வாழ்ந்த அந்த ஹிட்லருடைய வீடே இன்னைக்கு வேதாம் அச்சடிக்கப்படுகிறது. நான் சமீபத்தில் போலந்து என்ற தேசத்துக்கு போயிருந்தேன். ஆல்ஸ்விட்ச் என்ற இடத்துல ஆயிரக்கணக்கான யூதர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அந்த போலந்து தேசத்துல இன்றைக்கு மாபெரும் எழுப்புதல், அறுவடை, எங்கு பார்த்தாலும் கூட்டங்கள். ஒரு காலத்துல போலந்து ஒரு கம்யூனிஸ்ட் நாடு. நான் ரஷ்யாவுக்கு போயிருக்கிறேன். நான் பல நாடுகளுக்கு போகிற வாய்ப்பை பெற்றேன். ஆனால் ரஷ்யா என் வாழ்க்கையை மாற்றி அமைத்தது. பழங்காலத்து கட்டடங்கள், ஆயிரக்கணக்கான மக்கள், கடும் குளிர், -40, ஏறக்குறைய 10 மாதங்கள் அங்கே குளிர். டிராம் தான், அங்கே வாகனங்கள் அதிகமா இல்லை, பணக்காரர்கள் அதிகமா இருக்கிறத நான் பார்க்கவே இல்லை. அங்க இன்னும் டிராம் தான் ஓடுகிறது. வாகனம் வைத்திருக்கிற யாரோ ஒரு சிலர் வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை காலை மக்கள் திரளாய் வருகிறார்கள். அந்த கோட்டை கட்டி வைக்கிறதுக்குன்னு ஒரு பெரிய ஒரு அறை, ஆயிரக்கணக்கான மக்கள், கடும் குளிர், 10 மாதங்கள் கடும் குளிர். அந்த குளிரிலும் இந்த ஜபங்கள், அதிகாலை ஜபங்கள். அவருடைய பொருளாதாரம் ரொம்ப வளர்ந்த பொருளாதாரம் அல்ல ரஷ்ய மக்களிலே. அதே போல சைபீரியானதுல மிகுந்த ஏழ்மையில் வாழ்கிறார்கள். அந்த பழைய டெலிவிஷன் தான், எல்லாம் பழங்காலத்து பொருட்கள், கட்டிடங்கள் பழங்காலத்து கட்டிடங்கள் தான். ஆனாலும் ஜனங்கள் திரளாய் கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டு நண்பதே பிள்ளையே, யார் அவருடைய ஊழியத்தை இன்னைக்கு நிறைய பேர் இன்றைக்கு பட்டிமன்றங்கள் பேசுகிறார்கள். ஆலயத்தை இடிப்பது, ஊழியரை அடிப்பது, கொலை செய்வது. ஆனால் வேதம் சொல்கிறது காட்ஸ் ப்ரொக்ளமேஷன். அன்பானவர்களே, அவருக்கு எதிராக நிற்கிறவர்கள் யாரும் இல்லை, எவரும் இல்லை. கடைசியாக காட்ஸ் ப்ரொவிஷன், தேவனுடைய அந்த பராமரிப்பு. அவரை போல யாருமே பராமரிக்க முடியாது. அவரை போல யாரும் பராமரிக்க முடியாது. தன்னுடைய சொந்த குமாரனையே உங்களுக்காக தந்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்ப காட்ஸ் ப்ரொவிஷன். இன்று வரைக்கும் உதவி செய்தார், உதவி செய்கிறார், உதவி செய்வார். நான் சொல்ல விரும்புகிற அந்த வார்த்தை என்னவென்றால், அன்பான தேவ பிள்ளைகளே, சோர்ந்து போன நேரங்கள் உண்டு, இலக்கரிக்கிற நேரங்கள் உண்டு, இல்லாமை நேரம் உண்டு. பட் ஸ்டில் there is a provision of God. தேவனுடைய தயவு. அந்த 5 காரியங்களை திரும்ப நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க. Thank God for the God's promises. வாக்கு தத்தங்களுக்காக நன்றி சொல்லுங்கள் நாட்களில. இரண்டாவது, தேவ திட்டங்களுக்காய் நன்றி சொல்லுங்கள், காட்ஸ் பிளான். மூன்றாவது, தேவனுடைய அந்த செயல்முறைகளுக்காய் நன்றி சொல்லுங்கள். இன்றி அறியாய், இனி அறிந்து கொள்ளுவாய். இன்றைக்கு துக்கமா இருக்கலாம், ஆனால் வருங்காலம் பிரகாசமா இருக்கும். நான்காவது, காட்ஸ் ப்ரொக்ளமேஷன், அவருடைய அந்த சவால், அவருடைய அந்த அறிவிப்பு, அவருடைய அந்த வார்த்தை. அன்பானவர்களே, யார்? எவரும் இல்லை.
எந்த சக்தியும் இல்லை. இன்னைக்கு நம்மளை மிரட்டலாம், நிறைய செய்யலாம். பட் தேவன் சொன்னார் யார்? இந்த யார் என்பதற்கு இதுவரைக்கும் பதில் இல்லை, இனிமேல் பதில் இருக்க போவது இல்லை என்றால் அவர்தான், அவருக்கு நிகர் அவரே தான். கடைசியாக காட்ஸ் ப்ரொவிஷன். அவர் 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 தேவைகளை சந்திக்கும் விதமே அற்புதம். வனாந்தரத்திலே வழிகள், அவாந்தர வழியில் ஆறுகள். ஒன்றுமில்லாத இடத்திலிருந்து ஒன்று உருவாக்க முடியும். பட்சிக்கிற இடத்திலே பட்சணத்தை கொண்டு வர முடியும். எனவே இந்த ஆண்டுகளில் வந்திருக்கிற நீங்கள், தேங்க் காட் ஃபார் த ப்ராமிசஸ், தேங்க் காட் ஃபார் த பிளான், தேங்க் காட் ஃபார் த ப்ரொக்ளமேஷன், தேங்க் காட் ஃபார் த ப்ரொவிஷன், தேங்க் காட் ஃபார் எவ்ரிதிங். நன்றி சொல்லுங்கள். இருக்கிற நாட்களிலே நன்றி சொல்லி இந்த ஆண்டை முடித்து ஒரு புதிய ஆண்டிலே புதிய கல்வியோடு பிரவேசிக்க உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, தர்மையான வேலைக்காய் நன்றி. கடந்த ஆண்டு முழுதும் கண்மணி போல காத்தீர் ஆண்டவரே. இந்த ஆண்டிலே எங்களுக்கு வந்து எல்லா வியாதி, பலவீனங்கள், தோல்வி எல்லாவற்றையும் கூட இருந்தீர். தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் ப்ராமிசஸ். தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் பிளான்ஸ். தேங்க்யூ லார்ட் ஃபார் த ப்ராசஸ். தேங்க்யூ லார்ட் ஃபார் த ப்ரொக்ளமேஷன். தேங்க்யூ லார்ட் ஃபார் த ப்ரொவிஷன். இதோடு நடத்தினீர் எங்களை, எங்கள் குடும்பங்களை ஊழியர் நடத்தினீர் ஆண்டவரே. இந்த பிளான் ஆஃப் காடுக்காய் நன்றி. நாங்கள் விரும்புகிற ஒன்று அல்ல, நீர் விரும்பின ஒன்று. இதுவரை நடத்தினீர், தொடர்ந்து நடத்தும். இப்படி நாம மையப்படட்டும். வல்ல தேவனின் வல்ல கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மாறாத தேவன், மகிமையின் தேவன், மகத்துவத்தின் தேவன், எல்லா நன்மைக்கும் காரணமான தேவன், அன்பின் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து நடத்தும், ஆட்கொள்ளும், ஆசீர்வதியும், நன்மைகளால் நிரப்பும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இதுவரை நடத்தினவர் தொடர்ந்து நடத்துவார். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சிகளை குறித்த கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஆலயம் 65 பரமானந்த முதலி தெரு, ஸ்டான்லி ஆஸ்பத்திரி பக்கத்தில். எழுவரும் திருச்சபைக்கு போகாவிட்டால் உங்களுடைய ஆலயம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 8 மணிக்கு, மாலை 6:30 மணிக்கு வாருங்கள். கர்த்தரை ஆராதிப்போம். காட் பிளஸ். கைவிடப்பட்ட நேரங்கள் எல்லாம் கரம் பிடிப்பேன். என்னை காக்கும் கரமலை நழுவ விடாமல் முத்தம் செய்வேன். என் உயிரோடு கலந்தவரே, உம் உறவாலே மகிழ்ந்திருப்பேன். என் உயிரோடு கலந்தவரே, உம் உறவாலே மகிழ்ந்திடுவேன். உம்மேலே அன்பு வைத்திடுவேன். நான் உமக்காக எதையும் செய்வேன். சொல்லலாமா? உம்மேலே அன்பு வைத்தேன். நான் உமக்காக எதையும் செய்வேன். இந்த கால்கள் இடரும் போது விழுந்திட மாட்டேன். உம் தோளின் மீது ஏறிக்கொண்டு பயணம் செய்வேன். எந்தன் கால்கள் இடரும் போது விழுந்திட மாட்டேன். ஆமென். உம் தோளின் மீது ஏறிக்கொண்டு பயணம் செய்வேன். என் உயிரோடு கலந்தவரே, உம் உறவாலே மகிழ்ந்திருப்பேன். என் உயிரோடு கலந்தவரே, உம் உறவாலே இருப்பேன். என் மேலே அன்பு வைத்தேனாயே, உமக்காக எதையும் செய்வேன். உம்மேலே அன்பு வைத்தேன். நான் உமக்காக எதையும் செய்வேன். தாயினும் மேலா என் மேல் அன்பு வைத்தவர் நீரே. ஒரு தந்தையை போல என்னை மாற்றி தேற்றிடுவீரே. தாயினும் மேலா என் மேல் வைத்தவர் நீரே. ஒரு தந்தையை போல சொல்லலாமா? என்னை மாற்றி தேற்றிடுவீரே. உம் உயிரோடு கலந்தவரே, உம் உறவாலே மகிழ்ந்திடுவேன். என் உயிரோடு
கலந்தவரே. உம்முறவாலே மகிழ்ந்திடுவேன். உம்மேலே அன்பு வைத்தேனா உமக்காக எதையும் செய்வேன். சொல்லுவேமா? உம்மேலே அன்பு வைத்தேன். எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உமக்காக எதையும் செய்வேன். கைவிடப்பட்ட நேரங்களெல்லாம் உம் கரம் பிடிப்பேன். என்னை காக்கும் கரம் அதை நழுவ விடாமல் முத்தம் செய்வேன். கைவிடப்பட்ட நேரங்களில் எல்லா நேரங்களிலும் கரம் பிடிப்பேன். என்னை காக்கும் கரம் அதை நழுவ விடாமல் முத்தம் செய்வேன். என் உயிரோடு கலந்தவரே, உம் உறவாலே மகிழ்ந்திடுவேன். உயிரோடு கலந்தவரே, Yes, Lord. உம் உறவாலே மகிழ்ந்திடுவேன். உன்மேலே அன்பு வைத்தேன். நான் உமக்காக எதையும் செய்வேன். உன்மேலே அன்பு வைத்தேன். நான் உமக்காக எதையும் செய்வேன். கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? உம்முடைய அன்புதான் என்னை இந்நேரம் வரைக்கும் காத்தது. என் கால்கள் இடரும் போது வேதம் சொல்கிறது, அவன் எப்பொழுது விழுவான் என்று ஆ ஆ ஆ என்று தங்கள் வாயை திறந்திருக்கிறார்கள். அதாவது என்னை வீழ்த்தும் உலகம், என்னை உயர்த்தும் ஆண்டவர். இந்த உலகமே அப்படித்தான். என்னுடைய பலவீனங்களே என்னை வீழ்த்துவதற்கு ரொம்ப ஆயத்தமாக இருப்பாங்க, ஆனால் என்னை உயர்த்துவதற்கு ரொம்ப ஆயத்தமாக இருக்கிறார். வீழ்த்தும் உலகத்தில் என்னை உயர்த்தும் ஒரு கர்த்தர். இந்த உலகத்தில் கைகொட்டி சிரிக்கிற உலகத்தில் எனக்காக பரிதபிக்கிற ஒரு ஆண்டவர். அந்த வசனம் அழகாக போட்டுறது, என்னை காக்கும் கரமதை நழுவ விடாமல் முத்தம் செய்வேன். திரும்ப சொல்லுகிறேன், அன்பு கூறாமல் ஆராதிக்க முடியாது. உணர்வு, அதாவது அந்த உறவு இல்லாமல் ஆராதிக்க முடியாது. ஆராதனை என்பதே ஒரு உறவு தான். அது பாடுறதுக்காக இல்லை. நம்மளோட நல்லா பாடுறவங்களாம் இருக்கிறாங்க. டு ஷோ மை லவ் வித் காட், டு ஷோ மை ரிலேஷன்ஷிப் வித் காட். என்னுடைய உறவை வெளிப்படுத்தும் ஆராதனை, என்னோட அன்பை வெளிப்படுத்தும் ஆராதனை. அவள் சொன்னாலே அந்த ஸ்திரீ ஓயாமல் முத்தம் செய்தாள். கௌடிங்க, சமுதாயம், மக்கள், ஜனங்க எதை பற்றியும் கவலைப்படலை. புரியுதா அவங்களுக்கு? சரி சொன்னாங்க, என்ன அவர் முத்தம் பண்ணுறாங்க, நீங்கள் அப்போ அருமையாக இருக்கிறீங்க, அவளுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. எனக்கு தேவை அவர் மட்டும்தான். என் பாவங்களை மன்னித்தவர், என் வாழ்க்கையை மாற்றினவர், எனக்கு ஒரு புதிய பரிணாமத்தை தந்தவர். ஏதோ ஒரு வாழ்க்கை வயிறு கழுவினா போதும். வயிற்றுக்காக வாழ்ந்தவள் இன்றைக்கு ஆண்டவருக்காக வாழ தன்னை அர்ப்பணித்தாள். ஓயாமல் முத்தம் செய்தாள். இது அழகான வசனம் இல்லை? தன் தலைமயிரினால். she doesn't care about anything. நான் கூட போட்டிருக்கிறேன் என்னோட ஸ்டேட்டஸில். தேவனை ஆராதிப்பதற்கு உறவுகளோ உணர்ச்சிகளோ தடையாக இருக்கக்கூடாது. இல்லை சொல்லுங்கள், தேவனை ஆராதிப்பதற்கு உறவுகளோ உணர்ச்சிகளோ தடையாக இருக்கக்கூடாது. நீ நமக்கு அதான் தடையாக இருக்குது. ஒரு மாதிரி இருக்குது. சாயங்காலம் எழுந்த உடனே எப்படி இருந்துச்சு? 5 மணிக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, மந்தாரமாக இருக்குது. அது மந்தாரமாக இருந்தால் பரவாயில்லை, இது மந்தாரமாக இருக்கக்கூடாது. தலை சுற்றுது காலை எழுந்த உடனே. இல்லை அன்பானவர்களே, உறவுகளோ உணர்ச்சிகளோ, எல்லாம் சொல்லுங்கள், உறவுகளோ உணர்ச்சிகளோ நான் கர்த்தரை ஆராதிப்பதற்கு தடையாக இருக்கவே முடியாது. தமிழ் புரியுதா? உணர்வுகளும் இருக்கிறீங்களா? உணர்வுகளும், அது நம்மளை ஆள்றது எது? உணர்ச்சியும் உறவுகளும். நல்லா இருந்தால் அல்லேலூயா அல்லேலூயா, ஒரு மாதிரி இருந்தா இல்லை, அது ஆராதனை அல்ல. அது அதாவது அறிவின் ஆராதனை, இது ஆவியின் ஆராதனை. ஆமீன் சொல்லாமா? அன்புள்ள இயேசையா, ஆனந்த ஒளி பிறக்கும், வாழ்வெல்லாம் வழி திறக்கும். ஆனந்த ஒளி பிறக்கும், வாழ்வெல்லாம் வழி திறக்கும். அன்புள்ள இயேசையா, சொல்லுவீங்களா?
அன்புள்ள இயேசையா, உம் பிள்ளை நானையா. பகலில் மேகம் இரவில் ஜோதி, பசிக்கும் மன்னா ருசிக்கவும் அன்பு. பகலில் மேகம் இரவில் ஜோதி, பசிக்கும் மன்னா ருசிக்கவும் அன்பு. நாடி என்னை தேடிய தயவல்லவோ, பாடுவேன் இன்பம் ஒன்று செய்யா. உம் பிள்ளை நானையா. சொல்லலாமா? எல்லாம் எழுதுறது. அன்புள்ள இயேசையா, உன் பிள்ளை உம் பிள்ளை நானையா. நீயா. தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீர் உள்ளங்கையில் என்னையும் கண்டீர். தாகம் தீர்க்கும் நாடி என்னை தேடிய தயவல்லவோ, பாடுவேன் வாழ்வெல்லாம் இன்பம் அன்புள்ள இயேசையா. உம் பிள்ளை நானையா. Yes Lord. அன்புள்ள இயேசையா, உம் பிள்ளை நானையா. காடு மேடு ஓடிய ஆடு என்று என்னை வெறுத்திடவில்லை. காடுமேடு ஓடிய ஆடு என்று என்னை வெறுத்திடவில்லை. நாடி என்னை தேடியதையவல்லவோ, பாடுவேன் வாழ்வெல்லாம் இன்பம். அன்புள்ள இயேசையா, நல்ல கரங்களை தட்டி உம் பிள்ளை நானையா. தகப்பனே அன்புள்ள இயேசையா, உம் பிள்ளை நானையா. பகலில் மேகம் இரவில் ஜோதி, பசிக்க மன்னா ருசிக்கவும் அன்பு. பகலில் மேகம் இரவில் ஜோதி, பசிக்கும் மன்னா ருசிக்கவும் அன்பு. நாடி என்னை தேடிய தயவல்லவோ, பாடுவேன் வாழ்வெல்லாம் இன்பம். உள்ள இயேசையா. உம் பிள்ளை நானையா. அன்புள்ள இயேசையா, Yes. உம் பிள்ளை நானையா. ஆனந்த ஒளி பிறக்கும், வாழ்வெல்லாம் வழி திறக்கும். ஆனந்த ஒளி பிறக்கும், வாழ்வெல்லாம் வழி திறக்கும். ஆமென். அன்புள்ள இயேசையா, உம் பிள்ளை நானையா. அன்புள்ள இயேசையா, உம் பிள்ளை நானையா. தீப திருநாளில் கார்த்திகை தீபம் சொல்கிறாங்க. 4 லட்சம் பேர் இருந்தாங்களாம், 5 மணி நேரம் இருந்தாங்களாம் அந்த தீபத்தை பார்க்கறதுக்கு. ஆனால் இவர் என்னை தேடி வந்தார். நானே வழியும் நானே ஜீவ ஒளி. இட்ஸ் அ லிவிங் லைட். அது லைட்டு, இது லிவிங் லைட். ஆமேன். அது காசு கொடுத்தா தான் வெடிக்கும், காசு கொடுத்து வாங்கணும். இது காசு இல்லாமலே வரும். என்ன ஒளி அது? ஜீவ ஒளி. பகலில் மேகம் ஆனந்த ஒளி பிறக்கும், வாழ்வெல்லாம் வழி திறக்கும். வார்த்தை போடுங்களேன். அந்த ஒளி வாழ்க்கையில் வந்துச்சுன்னா a total different in your life. வாழ்க்கையே மாறும். நான் காலை கூட சொன்னேன், ஒரு விபச்சார ஸ்திரீ கையங்களமாய் வந்தாள், பிரசுத்த வாட்டியாய் மாறினாள். ஒரு சமாரிய பெண் அவிடத்தில் வந்தாள், ஒளி பிறந்தது, வழி திறந்தது. உங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444318330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள்.
தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக.